என்னடா அது நம்மளை நம்பி ஒரு மனுஷன் காசு போட்டாரு, பட் அந்த காசு நம்மளால திரும்ப ஃபுல்லாக கொடுக்க முடியலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்கும் இருக்கும் ஆப்வியஸாக. அதை பற்றி ஆக்சுவலாக நாங்கள் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. அவரும் அதுக்கப்புறம் பேச வேண்டிய சுச்சுவேஷனும் வரல, நானும் அதுக்கப்புறம் அதை பற்றி பேச வேண்டிய சுச்சுவேஷனும் வரல. அது பழக்கம், சினிமா, ப்ரொடியூசர் எல்லாத்தையுமே தாண்டி அது வேற ஒரு ரிலேஷன்ஷிப். அது மோர் லைக் அ ஃபேமிலி மாதிரி அது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச இதனாலலாம் அது என்றைக்குமே. மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நிறைய உங்களோட இதுல ஒன்று மீரா மிதுனுக்காக நீங்க ஒரு பாட்டு பாடிருக்கீங்க, அழகிய மீரா. அழகிய மீரா உன் தலையில நாரா. ஐயோ, இந்த படத்துல ஆண்ட்ரியா மேம் அவங்க பண்றாங்க, அடுத்த படத்துல ஹாய்ல நயன்தாரா மேம் பண்றாங்க. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டாப் லீக்ல இருக்க ஒரு ஆக்ட்ரஸ். விஷ்ணுனா டாடா வந்து எனக்கு பழக்கம். வந்து ஃபர்ஸ்ட் டே சொல்லும்போது என்ன இந்த மாதிரினா அப்படின்னு சொன்னா, ஓகே பேபி எல்லாமே சூப்பர், நயன் மேம் தானே இது அப்படின்னா. நயன் மேமா, இது அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டியா? இல்லைண்ணே, ஃபர்ஸ்ட் டைம் மேம்கிட்ட சொல்லிட்டேன், மேம் தான் உங்ககிட்ட போய் சொல்ல சொன்னாங்க அப்படின்னாப்புல. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு மாதிரி. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த நம்பர் ஜோனுக்கு அப்புறம் நானே வந்தேன் நான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மேபி அவங்க நம்ம ஒர்க்கை பார்த்தோ இல்லை அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியோ அவங்களுக்கு தெரிஞ்சு கரெக்டாக புரிஞ்சதுனால நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு மாதிரி அப்படின்னு நான் நினச்சேன். மாஸ்க் படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் வெற்றிமாறன் சார் தான் உங்களுக்கு நரேட் பண்றாரு. ஆமாம். ஸோ அவரோட நரேட்டிவ் ஸ்டைல் எப்படி இருக்கும்? பிகாஸ் ஆக்சுவலாக அவர் எதை பற்றி சொன்னாலுமே வந்து நம்மளால் வேற எங்கேயுமே ஆப்வியஸ்லி கவனிக்கவே முடியாது. சும்மா ஒரு லைஃப்பில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்ற மாதிரி ஏதோ சொல்லுவார், இல்லை ஒரு புக்கு படிச்சு போது சொல்லுவார். பேசிக்காக அவர் சொல்லும் போது வேறு எங்கேயுமே கவனிக்கவே முடியாது. அப்படி இருக்கும் அது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு படத்தோட கதை சொன்னாது. நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்களா? ஆமாம்மா, அன்னைக்கு கூப்பிட்டு போது ஆமாம் நானும் சார் மட்டும் தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு மாதிரி இந்த ப்ரோட்டீனு சிக்கன் ஏதோ சாப்பிடணுன்ற மாதிரி தான் பிளானு. நான் சொல்லியிருந்தேன், அதை ஆர்டர் பண்ணது அது வரல, லேட் ஆயிடுச்சு. பயங்கர பசி ஆயிடுச்சு. இப்போ இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக தான் வயிற்றுல போகணுமே, இப்போ ரொம்ப பசிக்கிறா, ஏதாவது பக்கத்தில் ஏதாவது என்ன கிடைக்குதோ வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு எக் பப்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது கரெக்டாக அவர் முன்னாடி இப்படி வருது எக் பப்ஸ். சார் சாரி சார், வாட் இஸ் திஸ்? ரொம்ப கோபமான ஒரு முகமூடி, ஒரு ஆங்கிரி ஃபேஸ். கோபமான முகமூடி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மேபி கோபம் வந்தால் அதை மறைக்கிறதுக்கு வேணா முகமூடி தேவைன்னு நினைக்கிறேன். செல்ஃபிஷ் மாஸ்க் சில நேரங்கள் அது சுயநலமாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் இயங்க முடியும். அதை கஷ்டப்பட்டு நீங்கள் போட்டது எப்போ? தெரியல, என் வாழ்க்கையில் இது வரைக்கும் அந்த மாஸ்க்கை நான் போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டாலும் போடக்கூடாதுன்னு வேணா நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எனக்கு உதவுன எல்லாருமே ஏதோ ஒரு காலத்தில் வந்து அவங்க ஒரு வேளை அந்த மாஸ்க் அன்றைக்கி போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இப்போ இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். அப்போ நம்மளுக்கு ஒருத்தங்க பண்ண நல்லதை வந்து டெஃபினட்டாக நம்ம இன்னொருத்தங்களுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். அதனால் அப்படி இருக்கும்போது அந்த மாஸ்க் இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எஸ், ஹலோ பிரதர், வணக்கம். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? சூப்பர், நல்லா இருக்கேன். இது தெரிஞ்சு எல்லாருமே கேட்பாங்களே எப்படி இருக்கீங்கன்னு தாண்டி 5 வருஷமா எப்படி அப்படியே இருக்கீங்க? அப்படியே இருக்கணும். உங்களோட ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் தான் மாறுது. ஐயோ, நீங்கள் லுக் வெரி யங் போக பரவாயில்ல, காம்ப்ளிமெண்ட்டாக விட எடுத்துக்கிறேன். மேபி கொஞ்சம் கரெக்டான சாப்பாடு, கொஞ்சம் அப்பப்போ கரெக்டான ஒர்க் அவுட்டு, சில நல்ல பழக்கங்கள்லாம் இருக்கிறதுனால அப்படியே ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னென்ன விஷயம் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கு? ஆஸ் ஒரு ஹீரோவாக இருக்கணும்ன்ற ரொம்ப நல்ல பெரிய மெயினாக அதை தாண்டி ப்ராப்பராக ஹெல்த்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக டாக்டர்ஸ் மெதுவாக போச்சு. பொதுவாகவே எல்லாருமே சொல்கிறது வந்து கரெக்டாக தூங்கிடணும். அதுதான் எல்லாருமே எந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாக்டராக இருந்தாலுமே அதை தான் எல்லாருமே ஃபஸ்ட்டு மெயின் சொல்கிறாங்க. எல்லார்ட்டையும் ஸ்லீப் கரெக்டாக இருக்கா, அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. அது நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் ஷூட்டுனா மட்டும் எப்படியாவது கரெக்டாக பிளான் பண்ணி அந்த ஒரு 6 to 8 hours எப்படியாவது தூங்கிடுறது. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ஆக்டிவாகவும் ஃபங்க்ஷன் பண்ண முடியுது. அதனால் அது அது கொஞ்சம் அந்த சீரியல் டைம்லேருந்து அந்த ப்ராக்டிஸ் மட்டும் இருக்குது. ஷூட் இல்லைனா தான் கொஞ்சம் அப்படியே நைட்டு அந்த படம் பார்க்குறது, சீரீஸு, இல்லைனா அந்த டைமில் தான். இப்போ மேக்ஸிமம் இப்போ நெல்சனால் மீட் பண்ணுறதுனால இந்த டீம் எல்லாமே ஒரு மாதிரி நைட் ஒர்க்கர்ஸ் தான் எல்லாருமே. ஸோ அதனால் அங்கே போயிட்டு அது அப்படியே நைட்டு தான் அப்படியே போயிடும். அந்த டைமில் மட்டும் ஸ்லீப் சைக்கிள் கொஞ்சம் ரீஸ்கெடியூல் ஆகும். மற்றபடி அது எல்லாமே ஓகே தான். சூப்பர். ஃபுட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான். இந்த ரொம்ப இந்த சுகர் ஐட்டம், சுகர் கட் அதெல்லாம் இருக்கு. ஆமாம், அதெல்லாம் அப்பப்போ அதான் சில நல்லதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அது முக்கியமாக இருக்கிற இடம் வந்து ஆக்சுவலாக இப்போ தான் கொஞ்சம் முக்கியமாக அந்த சாப்பாடு டாபிக் தான் ஒன்று போயிட்டு வந்துச்சு சார் முன்னாடி. ஏன்னா சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த 100% பர்ஃபெக்டான ஒரு ஆள். சாப்பாடு அது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அப்பப்போ அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி, ஷூட்டிங்க்கு ஏற்ற மாதிரி எது எப்போ தேவையோ அப்போ அது பண்ணால் போதுமே அப்படிங்கிறது நம்ம அப்படிப்பட்ட ஆள். நம்ம
அதனால எப்போ தேவையோ அப்போல்லாம் கரெக்டாக கட் பண்ணிடுறது தான். நம்ம வெற்றிமாறன் சார் ஆஃபீஸில் இந்த இன்டர்வியூ நடக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது வெற்றிமாறன் சார் 2 விதமாக அவரை பார்த்துருக்கோம். ஆமாம். ஒரு பக்கம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நான் ஒரே நைட்டில் 2 கிலோ ரசகுல்லா சாப்பிடுவேன் படம் பார்த்துக்கிட்டே சொல்லியிருக்காரு. அதே வெற்றிமாறன் சார் வந்து பயங்கரமாக கீட்டோ டயட் இதெல்லாம் எடுத்து சிக்கன் கூட ஃப்ரீ ரைஸ்டு சிக்கன் மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். ஸோ 2 போல எக்ஸாக்ட்லி எனக்கும் அந்த 2 எக்ஸ்ட்ரீம் தான் அப்படி தான் நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு வேற இந்த சரக்கு தம் இந்த மாதிரி பழக்கம் இல்லை. ஆனால் அதெல்லாம் சேர்த்து பழிவாங்க அளவுக்கு ஸ்வீட் சாப்பிட்ற பயங்கரமான ஸ்வீட் அடிக்ட் தான் நம்ம. அப்படி என்ன ரொம்ப ஃபேவரட் ஸ்வீட்? இது போட்டால் கண்ட்ரோலே பண்ண முடியாது இதை பார்த்தா மட்டும். ஃபேவரட்னா எப்பயுமே எனக்கு இந்த காஜு கத்லி, அப்புறம் இந்த மைலோ ஷேக் ஒன்று வரும், அது நிறையா இருக்குது. அது போனால் போயினே இருக்குது. இப்போ லைட்டாக சத்தமாக பேசி மேலே கேட்டு அது அடிக்கடி வந்து சுகரா என்னப்பா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, வெற்றிமாறன் சார் ஃபுல் சுகர் கட்டில் இருக்காரு. அவர் சுகரே சாப்பிட ஆமாம் ஆமாம். அவர் கட் பண்ணிலாம் பல வருஷம் ஆகுது. ஓகே ஓகே. அவரே சில இன்டர்வியூஸ்லாம் கூட சொல்லியிருப்பாரு. ஸோ நம்மளுக்கு அந்தளவு எப்போயாவது அந்த இப்போ தான் தீபாவளி வர முடிஞ்சு, கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அந்த டைமில் கரெக்டாக ஷூட்டு எதுவும் முன்ன பின்ன இல்லை அப்படிங்கிறதுனால தீபாவளி டைம்லாம் நல்லா போட்டு வெளுத்து வாங்கிட்டோம். எனக்கு ரீசெண்ட் டைமில் திடீர்னு இந்த கும்பகோணம் அசோகா அல்வா பயங்கர கிரேவிங் ஆயிடுச்சு. அது தேடி 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 கடைசியில் ஒரு ஹோட்டல் பிடிச்சிட்டேன் இங்கே சென்னையில் ஒரு இடத்துல. ஆமாம், ப்ராப்பராக அந்த அத்தன்டிக்காக அந்த டேஸ்ட்டு செம்மையாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அது சூப்பராக செட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி இது பண்ணி பார்த்தா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அதில் அந்த கற்பூரவல்லியோட டேஸ்ட்டு பயங்கரமாக அவங்களுக்கு அது பிடிச்சிருச்சு. அவங்களுக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது போல். நம்மளுக்கு அந்த ஊரில் அங்கிட்டலாம் இருந்ததால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டிலலாம் அந்த பொங்கல்லாம் பண்ணும்போது போடுவாங்க, சக்கரை பொங்கலில் போடுவாங்க, ஸ்வீட்டில் அதெல்லாம் போடுவாங்கனால அந்த டேஸ்ட்டு பிடிச்சிச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, அதை அப்படியே பாதாம் அல்வாவில் அதை அவங்க இன்கார்பரேட் பண்ணி தீபாவளிக்கு அவங்க ஒரு ஸ்வீட்டாக பண்ணி இதில் சூப்பராக வந்துருக்குது, ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த தீபாவளி ஃபுல்லாக பாதாம் அல்வா தான் இந்த தீபாவளிக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் ஃபுல்லாக அது ஒரு அன்னையிலேருந்து ஒரு 2-3 நாள் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு 1 வீக் கம்ப்ளீட்டாக டோட்டலாக 0 சுகரில் அப்படியே. ஓகே ஓகே. வெற்றிமாறன் சார் பாருங்க என்னென்னா சொல்கிறேன் சும்மா இருப்பா அவரை வந்துட்டாரோன்னு போயிட்டு. கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஃபேஸ்புக்கில் காட்டுவோம்ல 1 இயர் ஆகோ. அந்த 1 இயர் ஆகோ ஃபோட்டோவில் வந்து நீங்கள் நெல்சன் சார் நம்ம ரெடின் கிங்ஸ்லி பிளட்டி பெக்கருக்காக ஒரு இன்டர்வியூ பண்ணிருந்தோம். அந்த இன்டர்வியூ என்னடா இது போன அக்டோபர் தான் பண்ணிருக்கோம். நவம்பர்ல ஒரு வருஷம் இப்படி ஓடிச்சுன்ற மாதிரி பார்த்தோம். அப்போ பிளட்டி பெக்கர் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான படம். பிகாஸ் அது ஸ்கேலாவே ரொம்ப பெரிய ஒரு படம். அது போட்டப்பட்ட செட்டாக இருக்கட்டும், நெல்சன் சார் அவர் ப்ரொடியூஸ் பண்றாரு. நீங்க சொன்ன மாதிரி அது அது பாக்ஸ் ஆஃபீஸா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எது எப்படி வேணா இருக்கட்டுமே. ஜெயிலர் இன்டர்வியூ அப்போது நெல்சன் சார் கிட்ட கேட்டோம், சார் இப்போ பீஸ்ட் படம் வந்து நீங்களும் விஜய் சாரும் இவ்வளோ க்ளோஸ், யார்கிட்டையுமே அவர் இப்படி பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை. பட் படத்தோட ரிசல்ட் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும் போது உங்களுக்குள்ளே ஏதாச்சும் கிளாஷ் ஏற்படுச்சான்னு அவர் என்ன சொன்னார், விஜய் சார் பார்த்துட்டு சொன்னாராம், இன்னும் நம்ம 2 பேர் ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான் நினச்சியா நெல்சன். ஸோ உங்களுக்கு ஏன்னா இது வந்து எப்படின்னா கொஞ்சம் என்னடா அது நம்மளை நம்பி ஒரு மனுஷன் காசு போட்டார், பட் அந்த காசு நம்மளால திரும்ப ஃபுல்லாக கொடுக்க முடியலேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்கும் இருக்கும் ஆப்வியஸாக. அதை நீங்கள் 2 பேரும் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஒரு ஃப்ரெண்ட்ஸா இல்லை உங்கள் மென்டரா? அதை பற்றி ஆக்சுவலாக நாங்கள் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவரும் அதுக்கப்புறம் பேச வேண்டிய சுச்சுவேஷனும் வரல, நானும் அதுக்கப்புறம் அதை பற்றி பேச வேண்டிய சுச்சுவேஷனும் வரல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டேஸ் கூட எனக்கு அண்ணனுக்கு அந்த டைமில் வேறு எதுவும் வேலை அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் யூஸ்வலாக எனக்கு ஷூட்டிங் இல்லைன்னா நான் ஆஃபீஸில் அவருக்கு நான் அடிப்பேன், ஆஃபீஸில் இருக்கீங்களா எங்கே இருக்கீங்க கேட்டு அங்கே நான் போயிடுவேன். நான் அதே மாதிரி 2 நாள் அவருக்கு வேலை இருந்துச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணேன், எங்கே இருக்கீங்க, ஆஃபீஸில் இருக்கேன், நான் ஆஃபீஸ் போயிட்டேன். அப்புறம் ரெட்டினா வந்துட்டார், சிவபாலன், நாங்கள் எல்லாருமே அப்படியே ஆஸ் யூஷுவல் நாங்கள் அப்படியே ஜாலியாக தான் இருந்தோம். இப்போ வரைக்கும் அது அப்படி தான். ஓகே. அது இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விஜய் சார் நெல்சன் கிட்ட சொன்னது வந்து மேபி அவங்களுக்கு அந்த பீச் படத்துலேருந்து பழக்கம், சாருக்கு மேபி முன்னாடி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த பழக்கம் அந்த ஒரு வருஷம் இல்லை, எனக்கு 10-12 வருஷம் பழக்கம் எனக்கு. அது பழக்கம் சினிமா ப்ரொடியூசர் எல்லாத்தையுமே தாண்டி அது வேற ஒரு ரிலேஷன்ஷிப். அது இட்ஸ் மோர் லைக் அ ஃபேமிலி மாதிரி அது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச இதனாலலாம் அது என்றைக்குமே எதுனாலையுமே அது என்றைக்குமே அது எதுவும் ஆகிடாது. செம்ம விஷயம் ஆக்சுவலி. இந்த கேள்வி வந்து எல்லா இன்டர்வியூப்பையும் உங்களை கேட்பாங்க, பட் ஸ்டில் இப்போ இந்த சீசன் என்னால் கேட்காம இருக்க முடியல. இப்போ பிக் பாஸ் சீசன் 9 போயிட்டு இருக்கு, பட் ஸ்டில் பீப்புள் டாக் அபவுட் சீசன் 3 மாதிரி இல்லைப்பா, சீசன் 3 மாதிரி நிறைய உங்களோட இதுல ஒன்று மீரா மிதுனுக்காக நீங்கள் ஒரு பாட்டு பாடிருப்பீங்க, அழகிய மீரா, அழகிய மீரா உன் தலையில நாரா, உன் தலையில அதெல்லாம் இப்ப பார்க்கும் போதுதான் இட் வாஸ் லைக் அவ்வளவு சிரிப்பா இருக்கு. இன்னொரு இடத்துல வந்து நம்ம தர்ஷன் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு, உன் சமையல ரயில் நான் உப்பா சர்க்கரையா, நீங்க டக்குன்னு என்னதமா சொல்றீங்க, நீ பாத்ரூம் போனா நான் கக்காவா உற்சாவா.
அது அந்த டைம்ல மாதிரி இதுதானே அந்த ஜோனே வேற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி செம்ம ஃபன்னா. அது நீங்க ரொம்ப ஸ்பான்டேனிட்டா இருந்தீங்க. அப்பப்போ அந்த நீங்க கொடுக்குற ரைமிங் டைமிங். ஸோ அந்த கவின் எப்பயுமே உள்ள அப்படியே தான் இருப்பாரா? இப்பயும் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லா இடத்துலயும் வருவாரா? ஆமா அது எண்ட் ஆஃப் தி டே இப்போ நான் என்னோட எனக்கு நான் என்ன அப்படிங்கிறது அது அப்படியே தான் இருக்கும். அது டெஃபினட்டாக மாறாது. மேபி இடத்துக்கு தகுந்த இல்லை சர்க்கிளுக்கு தகுந்த மாதிரி அது ஆல்டர் ஆகலாமே தவிர எண்ட் ஆஃப் தி டே ஏன்னா எதெல்லாம் என்னை சந்தோஷப்படுத்துச்சோ, எதெல்லாம் என்ன ஆக்டிவாக வச்சுருக்கோ அதெல்லாம் என்றைக்குமே நான் விட்டுறவே கூடாது. ப்ளஸ் என்னோட இப்போ எப்படி சொல்கிறது, நான் இப்போ தான் இந்த கிரிக்கெட்லாம் அப்பப்போ இந்த டர்ஃபு அது இதுன்னு அப்படிலாம் போய் ஆடிட்டு இருக்கேன். பிளே ஸ்டேஷன்லாம் நான் இப்போ தான் இன்னும் ரொம்ப இதுவாக நான் விளையாடுறேன். என்ன கேம் ஆடுவீங்க பிளே ஸ்டேஷன்? எனக்கு எப்பவும் இது ஸ்மாக் டவுன் தான், பெரிய இதெல்லாம் கிடையாது. PS2 ஸ்மாக் ஸ்மாக் டவுன் வேற எதுவுமே அப்டேட் எல்லாம் கிடையாது. யார் உங்க ஃபேவரட் பிளேயர்? ஆஸ்டின் தான். இதெல்லாம் என்னன்னா ஒரு காலத்துல என்னால பண்ண முடியல, அதை நான் பண்ண அலோவ் பண்ணாததெல்லாம் இன்னைக்கு நான் ஒரு அடல்ட்டு அதில் கரெக்டு தப்பு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் அதை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறனால பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான் அது. ப்ளஸ் அதுக்கேற்றனால ஏன்னா அப்போ நம்மளுக்கு சம்பாதிக்க வீட்லேயும் அதுக்கான சோர்ஸ் இருக்காது, அவங்களால வாங்கி தர முடியாது. இன்றைக்கி நம்ம சம்பாதிக்க நல்லா வாங்கிக்க முடியுது அப்படிங்கிறனால இதெல்லாம் நம்ம இவ்வளோ தான் என்னோட இது. ஸோ அப்படி இருக்கும்போது எதெல்லாம் என்ன ஹாப்பியாக வச்சுக்குமோ அதெல்லாம் நான் அப்படியே தான் நம்ம இருக்க போகிறோம். அது இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னால் அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட சர்க்கிள்லாம் ஒன்று இருக்கும்ல, அந்த இடத்துக்குள்ளே எல்லாருமே அப்படியே தான். ஆனால் இப்பயும் அனுப்புவாங்க நிறைய பேர் அந்த பழைய பிக் பாஸ் ரீல்ஸ் நீங்கள் பண்ணது அதெல்லாம் அனுப்புவாங்களா? எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த மலரும் நினைவுகள்? இதில் நம்ம பெருசாக இந்த சாட் ஷோ நம்ம பார்க்க மாட்டோம், அதனால பெருசாக தெரியல. மேபி ஆன்லைனில் அப்பப்போ ஏதாவது இது பண்ணும்போது பார்க்குறது தான். பார்க்கும்போது என்ன நம்மளுக்கு அது ஹாப்பியாக தானே இருக்கும். மேபி இப்போ அதுதான், அது இன்றைக்கி ஒரு 4 பேரை சந்தோஷப்படுத்துது அப்படின்னா சரி ஓகே, அன்றைக்கி ஏதோ நான் கோமாளித்தனமாக ஏதோ ஒன்று பண்ணது அது உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா அது ஓகே தானே. ஓகே, எப்பயுமே நம்ம கூட இருக்கவங்க அந்த க்ரோத் பார்க்கும் போது நம்மளுக்கே அந்த ஒரு வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும். ரீசெண்டாக சாண்டி அண்ட் மணிகண்டன் 2 பேரும் ஒரு போஸ்ட் போட்டாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 2 பேரும் கலைமா பண்ணி வாங்கிட்டு டீ குடிச்சு, எனக்கு அந்த அவார்டை கூட 2 பேரும் உட்காந்து டீ குடிக்கிற இடத்துல பண்ணது தான் பியூட்டிஃபுல்லாக. எவ்வளோ ஹைட்டுக்கு போனாலும் யூ கீப் இட் கிரவுண்டட், அதுதான் உங்களுக்கு இன்னும் உயரம். இல்லை அதுதானே, ஏன்னா நம்ம ஆரம்பித்த இடத்தையோ இல்லை எதுக்காக இந்த வேலைக்கு நம்ம வந்தோமோ, எங்கேருந்து எது நம்மளை தூண்டுச்சோ அதை என்றைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது, அது என்றைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. இல்லை அவ்வளோதான் அதோட இதுன்னு பார்க்குறேன். எப்பவுமே தமிழ் சினிமாவில் 2 விதமான பாதை சொல்லுவாங்க. ஒன்று இன்னும் டிப்பிக்கலாக சொல்லணும்னா ரஜினி சார் ஸ்டைல், கமல் சார் ஸ்டைல். ரஜினி சார் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு கமர்ஷியல் நம்மகிட்ட ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, இந்த டெம்ப்ளேட்ல எனக்கு வரத்தை நான் சூப்பராக பண்ணுறேன். கமலஹாசனோட ஸ்டைல் ஒரு படத்துக்கு நான் புதுசாக ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பேன். கவின் அவர்கள் எப்படி கமலஹாசன் ஸ்டைலில் வைக்கலாமா? பிகாஸ் நீங்கள் ஒவ்வொரு படத்துலையும் யூ டூயிங் சம்திங், ஐதர் ஹிட் ஆர் ஃப்ளாப், இதெல்லாம் செகண்டரி. பட் நீங்கள் கெட்டப்பாகவே ஆளாவே பார்க்க வேற மாதிரி இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது வேற மாதிரி இருக்கு. ஸ்டாரில் ஒரே படத்தில் அவ்வளோ கேரக்டர் பண்ணீங்க, பிளடி பர்கர் பண்ணீங்க, கிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ். ஸோ அது இன்டென்ஷனாக பண்ணுற ஒரு விஷயம். சொன்ன ஆளோட பேர் ரொம்ப பெரிய பேர், அங்கெல்லாம் நம்ம கம்பேரிசன்ஸ்க்கு போயிட வேண்டாம். எனக்கு ரொம்ப சிம்பிளான இதுதான், ஒரு படத்துக்கு இன்னொரு படமும் நம்ம எண்ட் ஆஃப் தி டே நடிக்க வரும்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை ஒன்று இருக்கும். அந்த ஆசை என்னவா இருந்துச்சு, எது என்ன தூண்டி தள்ளி விட்டுச்சு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ நல்ல நடிகனாகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த டைம்ல இருந்து நம்மளுக்கு ஆசை. ஸோ அப்படி ஆசைப்பட்ட ஒருத்தனுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அட் த சேம் டைம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால அந்த படம் சம்டைம்ஸ் சரியாக போயிடாமலும் அதுவும் இருக்கணும், அதுவும் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அதை நம்பி தானே ஒரு ப்ரொடியூசர் வராரு, ஒரு டைரக்டருக்கு அதை நம்பி தான் அடுத்த படம், அந்த மாதிரி எல்லாமே இருக்குன்ற போது அதையுமே பேலன்ஸ் பண்ணி ஆகணும். நான் எப்படியாவது இது 2த்தையும் பிரிட்ஜ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு, மிஸ்ஸும் ஆயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறமும் அதை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். மேபி எங்கே மிஸ் ஆகுதுங்கிறது கொஞ்சம் ஏதாவது கண்டுபிடிச்சி அதில் வேணால் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு, எந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணதான் நினைக்கிறீங்க? இப்போ பிளடி பர்கர் ஆகட்டும், அடுத்த கிஸ் ஆகட்டும், எனக்கு தெரிஞ்சு இப்போது பிளடி பர்கரு அது டெஃபினட்டாக நம்மளுக்கு அதுவுமே நிறையா நான் பேசியிருந்தேன். மேபி இன்னொரு பெட்டரான ஒரு ரிலீஸ் டேட்டு அப்படி இருந்திருந்தால் அதுக்கு டெஃபினட்டாக அதுக்கு ஒரு நல்ல ரிசப்ஷனே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓடிடியில் அப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு நல்ல ரிசப்ஷன் வந்துச்சு. கிஸ் மேபி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இன்னும் நல்ல சப்போர்ட்டு, ஒரு கரெக்டான இன்னும் பெட்டர் டேட்டு அந்த மாதிரிலாம் இருந்திருந்தால் அதுவும் இன்னும் நம்மளுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியானது. ஏன்னா இன்றைக்கி ஒரு படம்ன்றது வெறுமனே எடுத்து முடிச்சிட்டோன்றதே அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் அங்கேருந்து இந்த ரிலீஸ் ஒன்று இருக்குல்ல, அது ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் பார்க்குறேன்.
படம் முடித்து ஷூட்டிங் முடிக்கிற வரைக்கும் அது ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு, அங்கேருந்து ரிலீஸ் வரைக்கும் அது செகண்ட் இன்னிங்ஸு. நம்ம 2 இன்னிங்ஸுமே கரெக்டாக ஆடி தான் ஆகணும். ஒரு இன்னிங்ஸ் மிஸ் ஆனாலுமே கொஞ்சம் கஷ்டம்ன்ற மாதிரி தான் அது. ஓகே ஓகே. ஆமாம். ஸோ மாஸ்க் எதனால படத்தோட டைட்டில் மாஸ்க்னு வச்சாங்க? அது கதை ஜஸ்டிஃபை பண்ணுறதால? ஆமாம் ஆமாம், டெஃபினட்டாக கதையில் ஜஸ்டிஃபைக்காக இருக்கும். இது வந்து ஒரு ஹெய்ஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபிலிம் அது. ஸோ அந்த மாஸ்க்கை போட்ட ஒரு கும்பல் இருப்பாங்க, அதை சுற்றின்னு இருக்கிற ஒரு கதை. ஸோ அதுவும் டெஃபினட்டாக கன்வின்சிங்காக தான் இருக்கும். மாஸ்க்னா டோட்டல் அவேவா அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்துருக்கு. ஓகே ஓகே. படம் ஒரு இது வந்து ரொம்ப பொதுவான ஒரு டைலாக் தான். எல்லாருமே ஒரு முகமூடி மாட்டின்னு தானே சுற்றுறோம். யாரு அந்த ஒரிஜினலா இருக்காங்க. நான் இப்போ ஒரு 5 விதமான முகமூடி சொல்றேன். அது எங்கெந்த இடத்துல நீங்க மாட்ட வேண்டியது இருக்கும்னு நீங்க சொல்லுங்க உங்க பர்சனல் லைஃப்ல. சரிங்களா? ஓகே ஓகே. அப்பாவி முகமூடி. அப்பாவி முகமூடி வந்து ஸ்கூல்ல ஏதாவது இந்த டேபிள் கடியில் மறைச்சு ஒழிச்சு சாப்பிட்டு இருக்கும்போது. ஓகே, பண்ணிருக்கீங்க. ஆமா, அந்த மாதிரி டைம்ல நான் அப்பாவே மூடி மாட்டியிருக்கேன். ஸோ அப்போ அதை மாட்டிக்கிறது கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன். ரொம்ப டெஃபினட்டாக வாய்க்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்ப கோபமான ஒரு முகமூடி, ஒரு ஆங்கிரி ஃபேஸ். கோபமான முகமூடி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மேபி கோபம் வந்தால் அதை மறைக்கிறதுக்கு வேணா முகமூடி தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களுக்கோ நம்மளால் மாற்ற முடியாத விஷயத்துக்கோ ஆப்வியஸ்லி கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த டைமில் வேணால் அந்த கோபத்துக்கு பதிலாக ஒரு சிரிக்கிற முகமூடி இருந்துச்சுன்னா சிரிச்சிட்டு ஜாலியாக வந்துடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகே. டைம் சேவ், எனர்ஜி சேவ், எவ்ரிதிங் சேவ். ரைட். ஜோக்கர் மாஸ்க். ஜோக்கர்னா நீங்கள் சொல்கிறது ஜாலியான, மேபி உள்ள ஒன்று வச்சு வெளியில் மற்றவங்களுக்காக நான் அது பண்ணி தானே ஆகணும் அந்த மாதிரி. அது இப்போ ஷூட்டிங்க்கு வர எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த ஜோக்கர் மாஸ்க்கு கண்டிப்பாக தேவை தானே. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நிச்சயமாக அந்த ஜோக்கர் மாஸ்க்கு வந்து 100% தேவை. நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் ஒரு டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், இல்லை சினிமாவில் நடிக்கிறவங்களாட்டும் எல்லாருக்குமே தேவை தான். ஏன்னா இப்போ மற்ற வேலை வந்து நீங்கள் இதுவாக சொல்லலை, ஆனால் மற்ற எல்லா இடத்துலையுமே இப்போ நான் ஒரு வேறு எங்கேயோ ஒரு வேலை பார்க்குறேன்னா அங்கே மூஞ்சி உம்புன்னு இருந்தால் கூட எனக்கு இது பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மேபி அந்த ஒரு ஃப்ளாட் ஃபேஸை வச்சுக்கிட்டு என்ன வேலையோ அதை நான் பார்த்துட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். ஆனால் இந்த வேலையில் நம்ம இப்போ அன்னைக்கு போனால் தான் நம்மளுக்கு அங்கே சிரிக்கணுமா அழுகணுமா என்ன பண்ணுங்கிறதே அப்போ நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வீட்டில் ஒவ்வொரு சினாரியோ இருக்கும், ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அந்த செட்டுக்குள்ளே போகும்போது அப்படியே கட் ஆஃப் பண்ணிட்டு தான் அவங்க லிட்டரலி இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி தான் அது. ஸோ அது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த டைமில் வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே. செல்ஃபிஷ் மாஸ் சில நேரங்கள் அது சுயநலமாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் இயங்க முடியும். அது நம்ம கஷ்டப்பட்டு நீங்கள் போட்டது எப்போ ஒரு ஓகே வேறு வழி இல்லை இது போட்ட இப்போ நமக்கு எனக்குன்னு அந்த டைமில் ஒரு நல்லது நடக்கணும்னா வேறு வழி இல்லை தெரியல. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் அந்த மாஸ்க்கை நான் போட்டதில்லை நினைக்கிறேன். தேவைப்பட்டாலும் போடக்கூடாதுன்னு வேணால் நினைக்கிறேன். ஆமாம். ஏன்னா இன்றைக்கி நான் இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு உதவுன எல்லாருமே ஏதோ ஒரு காலத்தில் வந்து அவங்க ஒரு வேளை அந்த மாஸ்க் அன்றைக்கி போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இப்போ இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். அப்போ நம்மளுக்கு ஒருத்தங்க பண்ண நல்லதை வந்து டெஃபினட்டாக நம்ம இன்னொருத்தங்களுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். அதனால் அப்படி இருக்கும்போது அந்த மாஸ்க் இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு சந்திராவை எவ்வளோ பிடிக்கும்? சந்திராவை தான் எல்லாருக்குமே பிடிக்குமே. எவ்வளோ டெரரான ஒரு ஆள் அவங்க. அந்த இப்போ அடுத்த பார்ட்டில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியலையே. அந்த மாதிரிலாம் அப்படி தானே முடிச்சு வேறு வச்சுருக்காங்க. ஸோ சந்திரா அப்படியே இங்கே வந்து உங்களுக்கு ஹீரோயினாக சந்திரா என்ன பேரலல் யூனிவர்ஸ். ஸோ இப்போ இந்த படத்தில் ஆண்ட்ரியா மேம் அவங்க பண்ணுறாங்க, அடுத்த படத்தில் ஹாயில நயன்தாரா மேம் பண்ணுறாங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லீக்ல இருக்க ஒரு ஆக்ட்ரஸ். சிவகார்த்திகேயன் சார் ஒரு வாட்டி இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் சொன்னார், மான் கராத்தே படத்தில் ஹன்சிகாவை ஹீரோயினாக போடலான்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், எங்கே ஏதாச்சும் திட்டுற போகிறாங்க அதெல்லாம் சொல்லாதீங்க, வேறு யாராச்சும் வச்சு கேளுங்க, வேணான்னு சொன்னால் அப்படியே விட்டுலான்னு. பட் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்களாம். ஆனால் நம்ம நினைக்கிறது ஒன்று, நம்மளை பற்றி மற்றவங்க நினைக்கிறது ஒன்றுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நயன்தாரா மேம் கூட நடிக்கும் போது என்ன அதே சொன்னாங்க, என்ன வேலைக்காரன் நயன்தாரா. பட் அவங்க அதெல்லாம் நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து நம்மளை அவ்வளோ பிடிக்குது, நம்மளோட க்ரோத் பிடிக்குது, நம்மளோட இது பிடிக்குது. அதுதான் நம்மளோட ஸ்டேட்டஸை சுற்றி இருக்காது. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா இதுவும் ஒரு எப்படி சொல்றது, இது ஒரு க்ரோத்தோட ஒரு சிம்பிள் தானே. இதுவும் லைக் மேட்சிங் அப் வித் பிக் ஹீரோயின்ஸ். நீங்க எப்படி பாக்குறீங்க? தெரியல, ஒவ்வொரு படமும் தான் எனக்கு அடுத்த படத்துக்கான வாய்ப்பையும் இல்லை அடுத்த படத்துக்கான இடத்தையும் அதுதான் அமைக்குதுன்னு தான் அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினிமாவில் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கக்னிஷன் அப்படின்னா நான் லிஃப்ட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ லிஃப்ட்டுக்கு முன்னாடி நான் ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தேன். அது சரியாக போகாதனால ஒரு டெலிவிஷன் ஷோவுக்கு போய் அங்கேருந்து அதன் மூலியமாக கிடைச்ச வாய்ப்பு தான் லிஃப்ட்டு. இப்போ லிஃப்ட்டு ஓடிடியில் அதில் நல்ல ஒரு வரவேற்பு ஒன்று இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் ஒரு ப்ரொடியூசர் வராரு. ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு உங்கள் கூட படம் பண்ணணும், அது என்ன கதை நீங்கள் சொல்கிறீங்களோ ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு.
அப்படி இருக்கும்போது எனக்கு பாபு ஒரு 3-4 பேர் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லார்ட்டையுமே கதை இது பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு அந்த டைமில் பாபுவோட கதை கொஞ்சம் அவன் ஷோராக ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சேன். சரி சரி சரி. ஸோ இது நம்ம போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டாடா அமையுது. டாடாவோட வெற்றி தான் அடுத்த ஒரு ஸ்டார் அமைச்சு கொடுக்குது, அடுத்த ஒரு கிஸ் அமைச்சு கொடுக்குது. அங்கேருந்து அடுத்தடுத்துனது எல்லாமே நடக்குது. ஸோ அப்படி தான் அதை நான் பார்க்குறேன். நான் ஒரு படம் வந்து அதோட வெற்றி தான் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த விஷயங்களையும் அந்த இடத்தையும் அமைச்சு கொடுக்குதுன்னு தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி நீங்கள் சொல்கிறது எல்லாமே அது வந்து அதோட லெவல், அதோட வீரியம் எந்த அளவுக்குன்றது அது நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வேலையை எங்கேயோ நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற இது நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணிக்க வேண்டியது. ஆனால் நீங்கள் சொல்கிற இது வந்து எனக்கு ஹாயில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விஷ்ணுனா டாடா வந்து எனக்கு பழக்கம். சரி. வந்து ஃபஸ்ட்டு டே சொல்லும்போது என்ன இந்த மாதிரினா அப்படின்னு சொன்னால் ஓகே பேபி எல்லாமே சூப்பர் அப்படி சொல்லிட்டா சொல்லும்போது இது பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேண்ணே நயன் மேம் தானே இது அப்படின்னா. நயன் மேமா இது அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிட்டியா? இல்லைண்ணே ஃபஸ்ட் டைம் மேம்கிட்ட சொல்லிட்டேன், மேம் தான் உங்ககிட்ட போய் சொல்ல சொன்னாங்க அப்படின்னாப்புல. அப்படியா சரி ஓகே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த நம்பர் ஜோனுக்கு அப்புறம் நானே வந்தேன் நான். ஏன்னா அதுதான் நீங்கள் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்குமே அந்த ஒரு ஷாக்கோ ஒரு அது டப்புன்னு நம்ப முடியலையே அப்படின்னு அந்த ஒரு இதுவும் இருந்தது தான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மேபி அவங்க நம்ம ஒர்க்கை பார்த்தோ இல்லை அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியோ அவங்களுக்கு தெரிஞ்சு கரெக்டாக புரிஞ்சதுனால நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். சூப்பர். இப்போ ஒரு பக்கம் டாப் லீக்ல இருக்க நெல்சன் சார், அவர் கூட நீங்க பயங்கர க்ளோஸ்ன்னு தெரியும். இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் சார் வந்து எப்பயுமே எப்படி பார்க்கணும், பயங்கர ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் சார், அப்படி போனாலே அமைதியா இருக்குன்ற மாதிரி. பட் நீங்க சில இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது he was like அவ்வளோ கூலான ஒரு ஆள், பயங்கர ஃபன்னா இருக்கும் அவர்கிட்ட பேசினது மாதிரிலாம் சொல்லுவாங்க. மாஸ்க் படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் வெற்றிமாறன் சார் தான் உங்களுக்கு நரேட் பண்றாரு. ஸோ அவரோட நரேட்டிவ் ஸ்டைல் எப்படி இருக்கும்? பிகாஸ் he is a very good narrator னு கேள்விப்பட்டிருக்கோம். அவரோட நரேட்டிவ் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அவர் யூஸ்வலாகவே அவர் எதை பற்றி சொன்னாலுமே வந்து நம்மளால் வேற எங்கேயுமே ஆப்வியஸ்லி கவனிக்கவே முடியாது. சும்மா ஒரு லைஃப்பில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்ற மாதிரி தான் சொல்லுவார், இல்லை ஒரு புக்கு படிச்சது போது சொல்லுவார். அப்புறம் அந்த டைமில் அந்த ப்ரொடியூசர் அந்த டேரக்டர் இவங்களாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது சொல்லுவார். அவர் எதை சொன்னாலுமே பேசிக்காக அவர் சொல்லும் போது வேற எங்கேயுமே கவனிக்கவே முடியாது. அப்படி இருக்கும் அது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு படத்தோட கதை சொன்னாரு. நீங்க 2 பேர் தான் இருக்கீங்களா? ஆமாம்மா அன்னைக்கு கூப்பிட்டு போது ஆமா நானும் சார் மட்டும் தான் இருந்தோம். சூப்பர். அவர் நான் சரி சும்மா மீட் பண்ணிட்டு அப்படியே அது முடிஞ்சிடும் அப்படின்னு மாதிரி நினச்சேன். பார்த்தா ஒரு 1/2 hour மாதிரி சொல்லியிருப்பார். சொல்லும்போது அவர் பயங்கரமாக எக்ஸைட் ஆகி அந்த மாதிரி தான் சொன்னார். ஸோ அவர் எனக்கு எக்ஸைட் ஆனால் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இது ஓகே சார் எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகி சொல்கிறாரு அப்படின்ற போது தான் அதுக்கப்புறமேட்டு தான் சரி நீங்கள் ஃபுல் கதை அப்புறம் கேளுங்க நான் டேரக்டர் அமுச்சு விட்றேன் அப்படின்னும் போது அப்புறமேட்டு தான் விகன் வந்தாப்புல மொத்த கதையும் சொல்லி அந்த மாதிரி அது போச்சு. மற்றபடி அதான் எனக்கும் அதுதான் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒருத்தவங்களும் நம்ம அந்த மாதிரி தான் நினச்சிருப்போம். நானும் பயங்கர சீரியஸான ஒரு ஆள் அப்படின்னு மாதிரி தான் அப்படி தான் இருந்துச்சு. அது பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு மீட்லேருந்தே அது 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 எனக்கு பிரேக் ஆகிடுச்சு பேசிக்காக. அது மற்றவங்களுக்கு எப்படிங்கிறது தெரில. எனக்கு பார்த்தா அப்போலேருந்து அது எப்பயுமே செம்ம ஃபன்னு செம்ம ஜாலி தான். இப்போ கூட அதான் நான் சொல்கிறேனே, இப்போ ஆக்சுவலாக ஒரு மாதிரி இந்த ப்ரோட்டீனு சிக்கன் ஏதோ சாப்பிட்ணுன்ற மாதிரி தான் பிளானு. நான் சொல்லியிருந்தேன் அதை ஆர்டர் பண்ணது அது வரல, லேட் ஆயிடுச்சு. பயங்கர பசி ஆயிடுச்சு. இப்போ இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக தான் வயிற்றுல போகணுமே, இப்போ ரொம்ப பசிக்கிறா ஏதாவது பக்கத்தில் ஏதாவது என்ன கிடைக்குதோ வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு எக் பப்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது கரெக்டாக அவர் முன்னாடி இப்படி வருது எக் பப்ஸு. சார் சாரி சார் வாட் இஸ் திஸ், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு. சார் இது நீங்கள் சார் புரியல, 2 வருஷம் உங்க கூட வந்து இது கூட தெரியலண்ணே, அப்படி இதை நான் சாப்பிட போகிறேன் அதுக்காக உங்ககிட்ட சாரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த எக் பப்ஸை சாப்பிட்டு வந்து இப்போ உங்ககிட்ட பேசி நிற்கிறேன். ஒரே எக்ஸ்கியூஸ் சார், அது உள்ள ஒரு எக் இருக்கு, அதுல இருக்க ப்ரோட்டீனுக்காக தான் சார் அப்படி சொல்லி எனக்கு புரியல. அதுக்குன்னு அவரை வந்து ஒரு எக்கே வச்செல்லாம் ஏமாற்ற முடியுமா? சுற்றி அவ்வளோ இருக்குது. ஓகே. அண்ட் வெற்றிமாறன் சார் ஆஃபீஸில் இருக்கும், படம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் ஒரு பாட்டு ஏதோ இப்போதான் ரீசெண்டாக இப்போ நாளைக்கு முன்னாடி தான் பாட்டு ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்துன்னு சொல்றீங்க. ஸோ முடிஞ்சிருச்சா படம் ஃபுல்லாக பார்த்துட்டீங்களா? மாஸ்க் படம் வந்து இன்னும் ஃபுல் படம் பார்க்கல, ஏன்னா டப்பிங் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டோட வேலைகள் போயிட்டே இருக்கு. ஆர்ஆர் ஆகட்டும், டிஐ, சிஜி அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வேலை. ஸோ கம்ப்ளீட் படமாக இன்னும் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு நானும் தேட்டரில் தான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ப்ரொமோஷன் வேலைகள் அதுக்கேற்ற மாதிரி இருக்குன்றதுனால சரி அதான் நான் என் சைடு முடிக்க வேண்டிய வேலையை மட்டும் முடிச்சிடுறேன், முடிச்சு நான் இந்த வேலையை நான் ஆரம்பிக்கிறேன்ட்டு நம்ம இதில் அப்படியே இறங்கியாச்சு. ஓகே. அந்த ப்ரோமோவும் இங்கே தான் எடுத்ததுல லைக் அந்த அனௌன்ஸ்மெண்ட்? ஆமாம் ஆமாம், சிங்கிள் அனௌன்ஸ். அது நீங்கள் தான் டைரக்ட் பண்ணீங்களா? வேறு டேரக்டர் வந்துருப்பாப்லையே. ஓகே ஓகே. ஐடியா எனக்கு தோணுச்சு. ஏன்னா இங்கே தான் நான் 2 வருஷமா இப்போ வரப்போக தானே இருக்கேன். எப்பவுமே இருப்பாங்க சாரோட ஏடிஸ் ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வரும்போது பார்த்தா ஒரு அத்தனை செருப்பு.
இவ்வளோ கூட்டம் எதிராக வந்தாங்கன்னு பார்த்தா அப்புறமேட்டு தான் சொன்னாங்க, இல்லை இதோட அரசனோட ஆடிஷன் ஆரம்பிச்சாச்சு தலைவா, அது போயின்னு இருக்குது அப்படின்னாங்க. அப்படியா, அப்போ சாரிக்குள்ள பறந்துடுவாரா அப்படின்ட்டு அதுவும் ஓடிச்சு. எண்ட் ஆஃப் தி டே அது இன்னும் பெரிய இடம் இல்லையா, அதுக்கான ஆடியன்ஸு, அதுக்கான ஃபேன்ஸு எல்லோரும் அவங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே. ஸோ அந்த இதுக்கு நமக்கு ஹாப்பி. எனக்கு ஜெனியூனாக அந்த இடத்துல அது தோணுச்சு. அப்புறம் சார்கிட்டே நான் சொன்னேன், இதே பேசாமல் ஐடியாவை ஒன்று பண்ணிடலாமா சார் அப்படின்னு. அப்புறம் அவருக்கும் பிடிச்சிருந்துச்சி, ஓகே பண்ணிக்கோங்க. யூ காட் ரொம்ப உங்களுக்கு அது ஏதோ ஒரு இடத்துல அதில் பயங்கரமாக நெல்சன் சாரோட சாயில் வி ஃபெல்ட். நீங்கள் டைலாக் சொல்கிற விதம் அது ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ எண்டிலே சொல்லியிருப்போமே கடைசியில். இந்த ப்ரோமோ ஐடியா நெல்சன் நிஷா இருக்கே, கலாய்க்க மாட்டாங்க. நெல்சன் நிஷா இருந்தால் கலாய்க்க மாட்டாங்க, நெல்சன் நிஷா இல்லைன்னா தான் கலாய்ப்பாங்க. இவ்வளோ ப்ரோமோ நெல்சன் நிஷா இருக்கே, இது யாரும் கலாய்ச்சிட மாட்டாங்களா அப்படின்ட்டு. நெல்சன் நிஷா இருந்தால் கலாய்க்க மாட்டாங்க, நெல்சன் நிஷா இல்லைன்னா தான் கலாய்ப்பாங்க. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி அது நெல்சன் நிஷா இருக்கிறதால தான் அது பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரீசெண்டாக அரசனோட ப்ரோமோ பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நெல்சன் சார் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ப்ரோமோட பெரிய ஹைலைட்டே அவர் சொல்லுவார், யார் இந்த படம் நடிக்க வைக்க, தனுஷ் போடுங்க, சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாப்புல. இவ்வளோ வருஷம் இருந்த அந்த எஸ்டிஆர் வெர்சஸ் தனுஷ் அது ஒரே டைலாக்கை உடச்சி விட்டுச்சு. லைக் அவங்களுக்குள்ள அந்த காம்படிஷன்ன்றது வேறு, பட் தே ஹேவ் எ குட் ரிலேஷன்ஷிப். இப்போ உங்களை சொல்லும்போது சொல்கிறாங்களே, நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தமிழ் சினிமா நீங்கள் மணிகண்டன், பிரதீப் ரங்கநாதன், ஹரிஷ் கல்யாண் இவங்களா தான் அடுத்த கட்டமாக தமிழ் சினிமாவோட அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக போகிறாங்க. ஸோ ஹவ் யூ see this? இது காம்படிஷனாக நான் பார்க்கல, பட் இந்த பேர்லாம் அதிகமாக வருது இல்லை அதுக்காக. இல்லை அவ்வளோ அதான் ஜி, நம்ம இதெல்லாம் வந்து அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் அதெல்லாம் பேசி அதன் மூலியமா யாருக்கெல்லாம் என்ன நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதெல்லாம் பேசிப்பாங்க. நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு இப்போ 4 இடத்துல நம்மளை பார்க்குறோன்னா பேசியிருப்போம். இப்போ நான் போன இதில் கூட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு த்ரூ வந்து பிளடி பர்கருக்கு விஷ் பண்ணிதாப்புல, கதிர் எனக்கு சுழல் 2 பிடிச்சிருந்துச்சு, நான் அப்போ பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அசோக் வந்து நம்மளுக்கு இதில் ஸ்டார் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அசோக் அதுக்கு விஷ் பண்ணியிருந்தாப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் இங்கே இப்போ எங்களுக்குள்ளே நாங்களாமே ஜாலியாக அப்படியே தான் இருப்போம். ஏன்னா எல்லாருக்குமே அதான் மைண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் நான் சொல்லியிருக்கேன், நம்மளோட போன படத்தை விட இந்த படம் பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அஜெண்டா. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வளர்ச்சி இருக்க போது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட வளர்ச்சி இருக்க போது. அது மட்டும் தான் நம்ம யோசிக்க முடியும், அதுதான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதை சுற்றி இருக்கிற மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் அது மற்றவங்களுக்கு தேவையாக இருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு தேவையில்லை. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் பிரதர். ஆக்சுவலி ஸோ வெரி ஸ்ட்ரெயிட் ஆன்சர்ஸ், ரொம்ப பயங்கர மெச்சூர்டான ஆன்சர்ஸாக பர்சனலி ஐ ஃபீல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உண்மையாக படத்தை பற்றின வர சின்ன சின்ன விஷயங்கள், கேள்விப்படுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. சந்தோஷம். ஹோப்ஃபுல்லி வெற்றிமாறன் சார் பேனர்லேருந்து ஒரு படம் வருதுன்னா அது ரொம்ப ஆடு கிளாஸில் சொல்கிற மாதிரி நாங்கள் தயார் பண்ணால் தரமாக தானே இருக்கும். ஸோ ஃபுல்லி மாஸ்க்கும் அந்த மாதிரி தரமான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் ஜாலியாக இருந்துச்சு. மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.